கேக்குது. அதுல வாய்ஸ் கேட்க மாட்டேதியா? அது எக்கடா போய் செக் பண்ணிட்டு வந்தேன். நீங்க பேசதான் கேக்குது, நான் பேச கேட்க மாட்டேது. தெரியல, நான் ஏதோ ஆன் பண்றோமா இல்ல நான் ஆஃப் பண்றேன்னா தெரியல. அதுக்கப்புறம் ரெண்டாவது மெசேஜ்ல பார்த்தா சுத்தமா டோட்டலா எந்த வாய்ஸுமே கேட்கல. ஃப்ளைட்டு போற வாய்ஸ் கீஸ் எது இதுக்கு முன்னாடி கேட்டுச்சா? இதுக்கு முன்னாடி அதான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து வாய்ஸ் கேட்டது. அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணதுல கேட்டதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணா ஆஃப் பண்ணல. அதான் திரும்பி ஆஃப் பண்ணிட்டேன். அதை திரும்பி நார்மல் ரெக்கார்ட் தான் போட்டேன். அதெல்லாம் ஒழுங்கா செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ள வரணும். எப்பவுமே நான் போட்டு வந்துறியா? அதான் வெளில போயிட்டு வெளியே மாட்டிக்காத. ஏன்னா வெளில போய் போட்டு அப்புறம் உள்ள வந்து உங்களை எடுத்துக்கலாம் அப்படியே. ம் ரொம்ப அமைதியாக வந்துடுறாங்க அப்படியே ஒரு இடத்துல. கண்டு உடனே அப்படியே கம்மு குத்த வச்சு உட்காந்துட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா அடிச்சிட்டியா? நாக்கில் செம்மையா அடிச்சிட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டேனே. நல்லா அடிச்சேன். ஒட்டினது கூட தெரியல அவனுக்கு. அவன் ஜுட்ஸு போட்டு கட்ட ஜுட்ஸு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இல்லைன்னா நான் ஈஸியாக அடிச்சிருப்பேன். அது எப்படின்னான்னு தெரியல, நம்மளுக்கு மட்டும் அந்த கட்டையை வச்சு வந்துடுறானு. அடிக்கலாம் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன். எனக்கு அடிக்கலாம் அடிக்கல வந்துச்சா? இல்லை, எனக்கு வராது. நான் நாக்கவே இல்லையா அவனுமே. அதான் அவன் தான் கட்டை வச்சு போட்டு போயிட்டானே. இன்னொருத்தன் நாக்கில் ஆல்ரெடி அவன் வேற என்ன நாக்கு வச்சிருந்தான். அவன் நாக்கில் கம்தான். எனக்கு கடைசியே ஒரு கில்லு. எப்போ 20 இடத்துல அவ்வளோ விஷயம். மெயின் பில்டிங் தான் அது. Head toward this point. Attack the mark. I need a weapon. என்ன பண்ற? நம்ம வர இதா என்ன?
Marked a location. ஒரு பாட் அடித்த பார்த்தாலும் உங்களுக்கு மனசு தாங்காது எனக்கு. பாட்டுக்குள்ள இருக்குது. Well done. பாருங்களா என்ன அப்புறம் ஃபெயில் மாதிரி போற போகுது இல்லை? ஹெச்பி பார்த்தீங்களா? மெயின் பில்டிங் உள்ள இருக்கிறானு ப்ரோ. அவங்கள அடிச்சன ஒண்ணா வரானு வெளில வரானு. ஐக்கிள் லாக் வச்சு லாக் மார்க் பண்ணு. மார்க் பண்ணு. Watch out. Marked a location. அவதாரோட ஈவென்ட்ஸ் இல்ல அவதார். நீ அவதார் வெளில வர. அதான் நான் போறேன் அவதார். நான் சரி வந்து அடிச்சுட்டு படுத்துட்டேன். வர மாட்டேன் அவதார். அது நான் ஓடுனேன். என்ன பால்ச்சே இல்ல நீ. கவுனி அவதார் எல்லாத்தையும் கவுன்சி ஆடுது. Well done. நீங்க அந்த சைடு இருந்தீங்களா? சரி நான் வந்துருவேயா. பக்கத்துல நேரா என்கிட்ட ரன்னிங் இல்ல என்னோட இடத்துக்கு. Please recall me. Got it. அவளை பார்த்தா அப்படி போனேன். சரி திரும்பி நீங்க வந்து சைடு இருக்கும்போது விட்டுக்காக ஓட முடியும். இறங்கி செத்துட்டு போட்டுமா? வேணாம் நீ எதுவும் பார்த்தேன் எப்பயும் போனாரு நாடு. ஐயோ ஐக்கிய நிமிஷம் எப்படி இருக்கு? எத்தனை கில்ல? Watch out. Help. Please recall me. ஓர்னா இல்ல குளிச்சி அம்மாவை ரீகால் பண்ணு. ரீகால் பண்ணவா? வேணாம் ரீகால் பண்ண வேணாம். அந்த ரீஅனிமேஷன் சுவிட்ச் யூஸ் பண்ணிடுவா. ஆமா அது யூஸ் பண்ணி. ஏன்னா இப்போ அதான் ரேரு. ரீகால் கூட பண்ணிடலாம் எப்போனாலும். அதான் எங்கேயா போட்டோம் உள்ள எனிமி இருக்கான். நல்லா பார்த்து வந்து எடு. ஏன்னா முடிஞ்சா வெளியே இருக்கான். இறங்கி பண்ணி இந்த கார்ல எடுத்துட்டா. ஆமா ஏன்னா கார் எடுத்துனா இப்படி இருந்தா அதுதான் பஞ்சர் பண்ணிட்டேனே காரை. Please recall me. व्यू ले लो. Got it. பண்ணு கட்ட வரேன் பண்ணு. 2 नंबर तेरे पास है. 2 नंबर ये रिकॉल है. चाहे इसको प्लेन से उतारो या डायरेक्ट फेंको, रिकॉल हो जाना चाहिए. தங்கமான பையன் செத்துற பாரு. அண்ணா கரெக்டா வண்டியா சொல்றா ஆறுன Help. ஐக்கில் போட்டு வெட்டிட்டு தானே
அது நான் வரேன் இது. ஏ மேல வந்துட்டா நீ. இடத்துலயே இருக்கான், 2 பேர் இருக்கான். வந்துட்டானுங்க. உக்காது செமாடி அவனுக்கு. நான் நம்பர் பொட்டாடே ஓட்டேன். அப்படி கீழே வாங்க, கீழே வாங்க. நீங்க சேர்த்துறீங்களா? யா. ஏனாக்கா? நான் Watch out! வந்துடுறேன். முடியாது. அவன் இந்த பக்கம் ஆல்ரெடி டீம் இருக்கு போல. Marked a location. 2 பேர் Watch நிக்கிறான். out! அதே やられた சுத்தி இப்படியெல்லாம் ஏ நிக்கிறான் பாரு பாட்டியா தற்கொலை பாட்டுல Not a problem. வைக்கல. உங்க கையில தான் ஆகுது. வைக்காது. செத்துரு வைக்கல செத்துரு போ பேச்சு போட்டுமா? செத்துரு அதெல்லாம் இங்க நம்ம டீம் சர்வே பண்ணிருந்தீங்கன்னா நான் காப்பாத்தி Please recall me. போறேன். ஐயோ ச்சே. என்ன வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படிக்கா போயிருக்கலாம் நான். என்னத்த வேஸ்ட் பண்ணிட்டேன். மொத்த நேரம் அழிச்சிருக்கேன். நானு இந்த பக்கம் ஓடினேன். ம். ஓடிட்டு கல்லுக்கு இடுக்குல போய் மாட்டிக்கினேன். சுடுறது அவன் மேலே படல. அதுதான் ஒருத்த நேரம் அழிச்சிருக்கலாம். நான் ஆப்போசிட்ல ஓடனையா ஆல்ரெடி அங்க இருக்காரு உங்களுக்கு அது கவனிக்கல நான் இங்க இருந்தா லேங்க தான் நான் நினைச்சா அங்க வந்துட்டேன் நான் ஆல்ரெடி சும்மா நம்ம அடிச்சிடலாம் அவன் அடிக்கவே இல்லை நம்ம அந்த குச்சிக்காலும் வேண்டாம் ஓட்டான் சரி அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது चाहे इसको प्लेन से उतारो या डायरेक्ट फेंको, रिकॉल हो जाना चाहिए. Thanks. பொறுமையாக இதுக்கப்புறம் இங்க என்ன ஜெட்டு எப்படி என்னதான் ஜெட்டும் கிடையாது ரூட்டை எடுத்துக்கணும் கரெக்டா நான் இந்த வாட்டி ஒரு இடத்துல கிடைக்கும்னு நினைச்சு இறங்கினேன் அதே இடத்துல காட்சி எல்லா வாட்டியும் கஷ்டம் பாருங்க அது என்ன நாளா நம்ம ஆக்டிவிட்டி ஆன் பண்ண போயிட்டாங்க ஏன் அப்படியே நிக்கிறான் விஷயமா ஆன்லைன்ல காட்டுறான் பட் என்ன பாரு கத்துது பட் டெடி நினைச்சா ஸ்கிரீன் எடுக்கலாம் அவன்கிட்ட காயின் இருக்கு 2 ஸ்கிரீனும் எடுக்கலாம் அவரு என்ன ப்ரோ அவரு ஆகுல சில்ட்ர சவுண்ட் கேக்குமே அந்த ஸ்கின்லாம் வச்சுக்கிறாரு ப்ரோ என்ன பிரயோஜனம் சொல்லு பிரயோஜனம் எதனா உண்டா சொல்லு ஒத்துக்கிறேன் பிரயோஜனம் கிடையாது பிரயோஜனம் எல்லாத்தையும் எதுக்கையா அந்த மாதிரி எனக்கு எக்ஸூட் வச்சுக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கேன் எது வச்சிருந்தாலும் அதை அடிச்சு திருப்பி காமிக்கணும் திருப்பிடியே காமிக்க தெரியல அப்புறம் எதுக்கு ஆகும் தெரியல சைக்கிளரு சுங்கா சத்திரம் தான் நினைக்கிறேன் சுங்கா சத்திரம் தான் வேலை நினைக்கிறேன்
வரும் இன்னொரு 10 நாள்ல உங்க வரும்னு நினைக்கிறேன். சென்னைக்கா? ஆமா ஆமா. இப்ப வந்து சேரத்தங்காட்டி ஒரு வழி ஆயிடுது. இல்ல பைக்ல வரேன். கார்ல அவங்க வராங்க, நான் பைக்ல தான் வரேன். ஓகே. அங்கேருந்து எவ்வளோ நேரம் அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு? எங்க இருக்குங்க? நான் கூகுள் மேப் போடுறேன். எங்க வரீங்க நீங்க? உங்களா சாத்திரம் சொன்னானே. சென்னை சென்னை. எங்க? உங்களா சாத்திரம் தானுங்க. தெரியல ப்ரோ, நேம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஏரியா தெரியல. எனக்கு புரியல ஏரியா நேம் கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா சுங்கா சத்திரையா? சுங்க சத்திரம். குன்றத்தூர் பக்கத்துல. அந்த ஊரு அங்கதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் நினைக்கிறேன். எங்க சொன்னா இங்க இருந்து லாங் ஆச்சு. ஆமா எங்க வீட்டு பக்கம் இது. உங்க ஏரியால எவ்வளவு நேரம் இருக்கும் டிராவல்? எங்க ஏரியால அங்க இருந்து எங்க ஏரியாக்கா 1/2 மணி நேரம். ½ hour தானா? ஒரே ஒரு ஹைவே தான். டிராஃபிக் இருந்தா ஒரு 40-45 நிமிஷம் ஆகும். ஐக்கியது பாட்டு அடிக்கிறதெல்லாம் பட்சலாம் இருந்தது. Well done. அடிக்கிறது எனக்கு தெரியும். கீழே திருடு. நீங்க எங்க வரனே தெரியாது. எனக்கு இடத்துல நினைச்சா தாண்டி பிடிக்கிறதுக்குள்ள வரணும். ஐக்கியல்கிட்ட போனா பாட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் போகலாம். ரிலாக்ஸ் பண்ண போறேன். ஸ்டேடியம் போட போறேன். ஸ்டேடியம் ரூம் மேட்ச் நாளை போட போறேன். பெரிய மேட்ச் மட்டுமே ஆடலாம். முடியும் பண்ணா போகணும். செட் ஆக மாட்டேன். ஸ்டேடியம்ல கேஷ் ஸ்டேஷன் வர முடிக்க வேண்டியது இருக்கும். அதை நான் ட்ரை பண்ணி அதை முடிச்சுட்டேன். மெடிக்கிட்டு என்ன வேணுமா? மெடிக்கிட்டு எனக்கு மெடிக்கெட் வேணும். கீழே போறோம். ஷாப்பிங் எல்லாத்தையும் வயசு வாங்கி போட்டான். இந்த எடுத்துக்கலாம். எனக்கு தெரியாதுமா. எனக்கெல்லாம் அதை பத்தி என்ன கொடுத்தாங்களான்னு தெரியாது. நாஸ்தா என்னம்மா? நாஸ்தா இது கஞ்சி மாவா சைட் டிஷ் கீரை. சைட் டிஷ் கீரைனா எப்படி? என்னது? சக்கரை. சக்கரையா? சைட் டிஷ் சக்கரை. கீரைன்றான் நீ, சக்கரைன்ற. கீரை கீரையா? இந்த கணக்குல இருக்கு. புரியல எனக்கு. சைட் டிஷ் இது உடம்பு வார வைக்குமா? பருப்பு கீரை செஞ்சிருக்காங்க. அது ஓகே, நல்லா தான் இருக்கும். அது சைட் டிஷ்ஷா வச்சு சொல்றாங்க. ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எல்லா இடத்தையும் போனா தவாக்காரி கிடைக்குமா? ஒரு இடத்துல மாத்திக்க வேண்டியதுதான். இருக்கிற இடத்துல பெங்களூர் போனேன். இது 2 வாரமா சிக்கனே சாப்பிடல ப்ரோ. மனசே கேட்கல எனக்கு. ஐயோ, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப வாந்தி வரும் எனக்கு. நான் கிளம்பு. நாளைக்கு பஸ்னா இன்னைக்கு போய் சாப்பிடுறேன். இன்னைக்கு போய் வெயிட்டா KFC, அப்புறம் வந்து Get in the car.
மெக்சிகோ டிஷ் ஏதோ சொன்னாங்க. ஏதோ நான் சொல்றேனேயா, அதுவும் கான்ஸ்டாப் எனக்கு வேண்டியது சிக்கனு. வாரத்தில் 3-4 நாள் வச்சிருக்கணும் கம்பல்சரி. அது கம்பல்சரி இருந்துடும். எனக்கு சிக்கன் மட்டும் தான் இருக்கணும். இல்ல கவுச்சு அதான் மீனை தவிர்த்து எதுவும் அந்த இல்ல மீனுக்கு எல்லாம் மீன்னா கீழே ஊந்துடும், மண்ணு கீழே வந்து மண் உள்ள மீன் எடுக்கணும். அந்த மாதிரி நானு எனக்கு நீ கவுச்சுன்னு எழுதி கொடுத்தாலே போதும் எனக்கு. அப்படியே இறங்கும். இந்த மீன் மட்டும் கொஞ்சம் அலர்ஜி. மற்றபடி சிக்கனுக்குன்னு எல்லாம் அலர்ஜி இருந்தாலும் பரவாயில்ல, அலர்ஜி அது மாதிரி ஒரு உட்காந்துட்டு போட்டான். எனக்கு வேண்டியது கொடு. சும்மா இது பீஃப் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். ஆனா இப்ப சாப்பிட நிறுத்திட்டான். Get in the car. சைக்கிள் சாப்பிடாத நிச்சு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பாவம் நிச்சா, அதனால நிறுத்தினா. எல்லாம் நிச்சலாம் இருக்க மாட்டேன் நானு. அது அதிகமா சாப்பிட மாட்டேன். எப்படி சொல்றதுன்னா, அதே மாசத்துல ஒரு 2 டைம் 3 டைம் அது மாதிரி சாப்பிடுவேன். மற்ற டைம்ல சிக்கன் தான். நல்லது நல்லது. எங்க வீட்லயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல தான் சொல்லுவாங்க. யோ எங்க வீட்லயும் சொல்லுவாங்க சாப்பிடாத, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். என் உடம்பு பிரச்சனை இருக்கு, அது ஓகே தான். என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுயா பீப் சாப்பிட்டா. அதனால சொல்லிட்டு நான் விட்டேன். இப்ப நானா அது இது வேற வேணாம், தேவையில்ல, பாவம் வந்துச்சு. சரி விடு பாவத்தை. ஆனா அப்ப சொல்லி ஒரு டைம் சாப்பிட்டேன். ஒரு டைம் அது தெரியாம ஞாபகம் இல்லை எனக்கு. நான் அந்த இதெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துட்டேன். அப்ப சாப்பிட்டேன். அப்புறம் அவங்க போவேன் சிக்கன் நம்ம பீஃப் பண்ணணும்னு கேட்பானுங்க பாரு. அப்ப வந்து சொல்லுவேன், ஓ வேணாம் நான் பீஃப் தேவை சிக்கன் வேணாம் அப்படின்றோம். இது சாப்பிடுவீங்களா? முயல் கட்டி? முயல்கள்லாம் சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணுன்னா கொஞ்சம் காடால பசங்களுக்கு அது கொஞ்சம் கடுப்பு. என்னது? ஆம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் அது கடுப்பு. அப்படியா? எனக்கு தெரியாது எனக்கு. ஆமா ஆமா. என்னென்ன இருக்காங்க ஒன்றும் ஏடபிள்யூ வச்சுருக்கிறான் ப்ரோ. தேவை அவன்கிட்ட வந்து தேவை ஓப்பனில் தான் அடிக்கிறதுனா அடிக்கலாம் தான். 5-10 பொறுமையாக ஆடி சீக்கிரம் மேட்ச் அடிப்போம். இங்கே நான் பார்க்குறேன். முயல், கீரி புல்லை, அப்புறம் சில ஐட்டம் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் இப்போ கிடையாது. ஒரு 12வது 10வது படிக்கும்போது சாப்பிட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது முயல் கறி சாப்பிட்டேன். முயல் கறி வந்து 2 டைம் 3 டைம் சாப்பிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஹார்டாக இருக்கும் முயல் கறி நினச்சேன். 2வது சாப்பிடும்போது சாஃப்டாக இருந்துச்சு. இதுனா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இது வேற முயலாக இருக்குமோ நினச்சிங்க. அப்புறம் 2 டைம் நல்லா தான் இருந்துச்சு. முயல் கறிலாம் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு அப்படியே கறி வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி வச்சு அப்படியே வளர்ச்சி எடுத்தாட்டா அந்த டேஸ்டே வேற. ஐக்கில் என்ன தெரியும், முட்டையை கூட தின தெரியாது ஐக்கில் இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கணும் எதுக்கு வேணாம். நான்வெஜ்ஜை சாப்பிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாடி அப்படியே காத்துல மிதக்கும். தேவையில்ல அது மிதந்து நானா வாங்கலாம். ஏயோ இருக்கிறது ஒரு லைஃபியா, இப்போ மிதந்து தான் வரணுமா? நான் இருக்கிறத ஆசைப்பட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிடுவோம் சேர்த்துட்டு போவோம். அதுக்கெல்லாம் வந்து சாப்பிட எது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு தான் செட்டே ஆகாது. இப்போ லைட்டா ரொம்ப இருக்காது, லைட்டா ஒரு டிராப் தொப்பை இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு Fall back to safe zone. எல்லாம் சொல்லணும், இப்போ இதெல்லாம் சாப்பிடாதா உடம்பு குறையணுங்க. டேய் நான் சொல்றதுன்னு வச்சுக்கேன், எனக்கு என் லைஃப் ஓகேவா? சாப்பானா சாப்பிடணும் அவ்வளோ. என்னையா எங்க இருக்க? கீழே வைக்கிற கிலோ வர 2 பேரு கீழே வந்துட்டியா? வந்துட்டேன் உள்ள வந்துட்டேன். கவலை
Great. Watch out. 2 பேர் ஒருத்தம் இல்லையா? இன்னும் 2 பேரா? On asking K is live. ஓ 7 கேடி ஐயோ ஒருத்தம் 7.3 கேடி. இந்த ஓடுறத போட்டு பறந்துடுறானுங்க ப்ரோ. இல்லைன்னா அவன் நாக்கு அவன். மாத்த I made the top Good luck, 3 mate. Just now. I made the top 3 just now. சாப்பிடவே பண்ணலாம் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் இல்லை, வெஜ் இல்லை. இது சுத்தமாக பிடிக்காது ஒரு பேர். சார் கேக்குதா? சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் இல்லை. பேச கேட்கலையா? ஓடிதான் வண்டியை நவுத்துல வாங்க நவுத்துவாங்க. வெளில வரலையா? வெளில போல அண்ணா வண்டியை தள்ளண்ணா. வெங்காயம் எடுத்துனுக்குறான். மைக் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட கீ கிடைச்சிருக்கு. இனி முடியாது பின்னாடி
やられた。 அந்த 3 பேரு நான் வந்து சும்மா தான் சரி பாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதுன்னு ஒன்னேன் அங்க பார்த்தா 3 பேர் நிக்கிறாங்க. ரூட் எதிரே வந்துடலாம். ஒரே ஸ்குவாட் தான் வந்துச்சு. அது சொல்றேன். Reanimation ஜோ கிடைச்சிச்சா? அது எப்படி கிடைக்கும்? Very some maintenance. போலீஸ் எடுத்துட்டாரு. ஒரு மேட்ச் கூட வரல ப்ரோ இன்னும் இல்ல நமக்கு. என்னதியா? அந்த இந்த இது ஃபைலா? வரல. அப்பனா வந்து அடுத்த மேட்ச் வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ரன் போடணையா? மோஸ்ட்லி செகண்ட் ரன் போட்டா அதிகமா வருமா அது? யூடியூப்ல பார்த்தோம். ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. மீடியம் ரூம் மேட்ச் ஏதாச்சும் போடலாம். மீடியம் ரூம் மேட்ச் வேற போடலாம். ரூம் மேட்ச் அது 9 o'clock ஆகுது. சாப்பிடலாம். போரிங்கா தான் இருக்கு அண்ணா. ஆமா ரேங்க் புஷ் பண்ணி யாருக்குள்ள போறோம். எஸ் மாஸ்டர் எல்லாம் பார்த்தோம். எங்கதான் சுத்தி கிடப்பாங்க. உங்களுக்கு போக மாட்டேங்க. இத்தனை பேர் வச்சு எல்லாரும் வராங்களா? எந்த கண்ணை வச்சு ஆடுதுன்னே தெரியல. என்ன கை எனக்கே கஷ்டம். அப்படியே மேல குதிச்சாயா? அப்படியே சைலண்டா உட்காந்தான். அப்படியே ஒரு குடிச்சு கிச்சு. ஏன்டா எனிமி வேண்டாம் மேல நல்லா அடி பின்னாடி வந்தவனுக்கு. என்ன தரோம் டீம் வருது. உள்ள இருக்கக்கூடாது. உள்ள இருக்க போயிட்டு வச்சு விட்ருவானுங்க. நான் போறேன். ரீகால் பண்றது ஒருத்தன் போறான். அக்கறையா செத்தான். அவன் ரீகால் இல்லை. நல்லா அடிச்சோம் ப்ரோ. எப்படி இந்த ஜுட்ஸ் வேற வச்சிடானுங்க. கட்டுப்பு எத்துறானுங்க. எங்க யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணி ஓடிறானுங்க. इसको प्लेन से उतारो या डायरेक्ट फेंको, रिकॉल हो जाना चाहिए. Thanks. ஓடுற ட்ரை பண்ணா ஐஸ் ஆயிட்டேன். நம்ம அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓட ட்ரை பண்ணவே கூடாது. प्लेन से उतारो या डायरेक्ट டீம் फेंको. சரியில்லையா? டீம் இந்த இடத்துல எனக்கு கூட இருந்ததுன்னா நான் ஒரு காட்டு பார்த்துருந்தேன். அந்த பக்கம் யாரை விட்டு போய் அடிச்சிருப்போம். நீ அவசரப்படுற அவசர. நான் என்ன பாத்தியா? நான் எப்படி போனா பாத்தியா? அது மாதிரி அவசரப்படாம அவசர இல்ல ப்ரோ. அவசரப்படக்கூடாது. நம்ம அவசரப்பட்டாலே ஒண்ணுமே நடக்காது நம்மளுக்கு என்னைக்குமே. வெயிட் பண்ணணும். ஏன்னா லைஃப் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆகணும் நம்ம. அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா 2 பேரும் நம்ம ஃப்ரீயா இருக்கும் நம்ம அடிக்கிறதுக்கு. நம்ம
சரி நான் இந்த சுற்றி பாட்டுன்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் நாக்கு வச்சேன். இந்த கட்டை மட்டும் போட்டு அவன் போகாம தான் நாக் ஆகிட்டு இருக்கோம். Marked a location. இவனும் தானா வேற ஸ்குவாட் ப்ரோ. இந்த ஸ்குவாட முஸ்டானு நினைக்கிறேன். சரி ஸ்குவாட் அடி வாங்கிட்டேன். எங்க ஸ்குவாட் வந்து வந்துட்டான். ஒரு ரெண்டு வந்து சாப்பிட்டு செஞ்சு மட்டும் வச்சு விளையாண்டுக்கிறேன். ஆமா நீயாச்சும் பேசுறியா? அதான் இருக்கும் ஒரே இடத்துல அம்மாட்ட போயிட்டு டிஸ்டர்ப் பேருக்குள்ள நம்ம கிட்ட வந்து போயிடு. பொறுமையா இருக்கு, பரவாயில்லையா? அதான் அது உண்மைதான். அது அப்படி சொல்ல எனக்கு சண்டை போட சொல்லையா? எப்படி சொல்றதுக்கேன் ஒரு மாதிரி கத்துவேன் நானு. நீ கரெக்டா இருக்கியான்னு சொல்றேன். இவ்வளவு பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். கேம் ஆட போய் டிஸ்டர்ப் பண்ணாத. கேம் முடிச்சு வந்து வேணா பேசிக்கலாம். கில்ஸ் கால் பண்ணாருப்பா. என்ன கில்ஸ் கால் பண்ணாரு பாரு. ஒரு 4 வாட்டி கால் பண்ணிடுறாருப்பா. எடுக்கல. ஏன் சைசன் வந்து போயிடாரு? சைசன் வந்து போயிடாரு. எங்க? ஆமா இந்த வீடு. ஆமா ஆமா. அதுக்கே அவரு ரூம் போறாரு. பேர்ல சொல்ல. புடிங்கிச்சா? போரே உள்ள புடிங்கி போயிட்டா? ஆமா. ஓ புரியுது புரியுது. அதான் புடிங்க. அங்கேயா இப்படி போனாரு? அங்கதானே வீடு இது. ஓ வீடு இழுப்புட்ட வீடா? ஆமா ஆமா சொல்லு. அந்த வீடு அந்த வீட்டுயா? அவர் மட்டும் போயிடாரா? ஏன் அவனையும் இப்போ வந்தேன் தேங்க கிட்டயா? This way to the play zone. அது ஏன் பாட்டு ஆகிக்கிறது அது. சரி போனா போய் விட்டோம். நான் Excellent work. ஏய் திருமால்கிட்ட சொல்லிட்டோமாப்ல. திருமால்கிட்ட பேசிட்டேன் 1100. அதுவே என்ன சொன்னா தெரியுமா அவன்? யோ கோச்சிக்காதீங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துனியா அப்படின்னா. யோ அப்படியே சொல்லிட்டு அவர்கிட்டயா நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்புன்னு தெரியும். எல்லாத்துலையும் பஸ் என்ன சொல்லு 1200 வரேன் அப்படின்னு பஸ் சொன்னேன். அவெல்லாம் வேலை அவர் புரிஞ்சுக்கிற வச்சுங்கன்னா என்ன சொல்கிறேண்ணா. சரி 1100 வாங்கிக்கிங்க உங்களுக்கு வாங்கயா அப்படின்னா. சரிண்ணா ஃபஸ்ட்டு சிவனி 1100 தரேன் உனக்கு 1000 கொடுத்தேன் கேட்டான். வரமாட்டேன் நானுண்ணா. சரியா வாங்கிக்கியா அப்புறம் தான் ஏண்ணா இன்புட்டு சொல்லாதீங்கன்ட்டான்.
அதான் இன்பீட்ல சொல்லாதீங்க, நீங்க மட்டும் பாத்துங்க அப்படின்னா. சரி ரைட்டு அப்படின்னா. அதான் இந்த ஒரு வாரத்துக்கு முடிஞ்சு போற மாதிரி இருந்தாலும் இருக்கும், இல்லை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே போற மாதிரி இருந்தாலும் இருக்குங்க. அவன் சேது ஃபோன் பண்ணி சொன்னானா கிளம்புற மாதிரி இருக்குங்கண்ணா. எவ்வளோ நாளைக்கு சொன்னா வரேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வேற என்ன ஆயிடுச்சுன்னா சவுக்கு கணக்கு கழிக்க சொல்றாங்க. சவுக்கைய கழிக்கணுமா, என்ன கத்திட்டு போயிடலாம். அது வேற கழிச்சு எல்லாத்தையும் இருந்தான். ஆள் வச்சுன்னா 10,000 மேல ஆகும் அது. ஆமா, அதான் சரி ஒரு நாளைக்கு ஒரு கத்தியை கழிச்சு விடலாமான்னு யோசிச்சுக்கிறாங்க. என்னன்னு தெரியல. கத்தி தீர்ந்தார போயிடறான் இப்போ தலைவர் எங்கால தீர்த்து வந்தானா அது போகும். இப்போ அதான் சரி உங்க வரத்துக்குள்ள நீங்க முடியறதுக்குள்ளே முடிச்சிடலாமான்னு பாக்குறேன் நான். பாரு எப்படின்னு. சரி போயிட்டு வா. ஓகே தானே உனக்கு? சென்னைக்கு தண்ணி ஓகே தானே? Get in the car. போலாம் வந்துட்டான். ஷாப் மட்டும் போட்டு புல்லட் மட்டும் வேண்டாம். Nice. ஐயோ ஆட்டம் ஒக்கா ரீடோட அந்த கண்ணு நல்லா அடி உண்டு. ஆனா இருக்கு டவுன்ல போயிடுச்சு ப்ரோ. டவுன்ல போல ஒரு சென்டர். அடிச்சு 17 போட்டு தான் அந்த லோட் ஆயிடுச்சு டக்குன்னு. சைக்கிளரு 2வது கிலோ தேடிக்கிற வரைக்கும் உனக்கு வந்து தண்டா ஒன்று போட்டு விட்டுறேன். டெய்லியும் நீ தெரியுறதல்ல காமெடி. வாயில பீடா என்ன போட்டுக்கிறியா? பீடா போட்டுக்கிறா. எங்க டிராப் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வர போறேன். இல்ல ப்ரோ நமக்கு அந்த பக்கம் இல்ல. அப்படியே வாய போடுது. ஒழுங்காதான் பேசிங்க இருக்க பேச்சு. கார் எடுக்காம எதுக்கு 2 பேரும் டப்பா பொறுக்குறீங்க? அதுக்கு தானே நான் வரேன்னு சொன்னேன். ஸ்கோப் எடுத்தனையா, ஸ்கோப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடிச்சீங்க. அதை நான் அதனால பண்ண தப்பு அது. செக் பண்ணியா ஸ்கோப் இருக்கான்னு இதுல. அது ஹோலோகிராஃப் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கிளி செத்துட்டா? செத்துட்டா? செத்துச்சு கிலோ வந்துச்சு தானே தெரியல. 4 இது எதாவது தெரியாது. அதான் செத்துச்சு. அது உங்க பாட்டு நேரம் பாட்டு அங்க அடிச்ச பாட்டு செத்துச்சு.
ஆசை ப்ரோ. பாட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு இதுவா அடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு நாள் இனிமே அடிக்கணும் ப்ரோ. எனிமி அடிக்க முடியாதியா? அது எப்படி அவன் திரும்ப அடிப்பானுங்களா? பாட்டு அடிக்காத ஒழுங்கா. யோ எல்லாமே போட்டு அடிக்கணும். இல்லையா, எல்லாமே அடிக்கலாம். டீம் கரெக்டா இருக்கணும், ஒண்ணு நல்ல டிவைஸ் இருக்கணும், அப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னா நெட்ஒர்க்கு. இது 3 ஒழுங்கா இருந்தாலே போதும், அழகா அடிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் கேம் கில்ஸ் லைட்டா இருக்கணும். சைக்கிள் அது மாதிரி கில்ஸ் வச்சுருந்தா வச்சுக்கேன், கில்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் பாடு. நான் ஒண்ணு எல்லா டைமும் பாட்டு முக்காசி பாட்டு, கொஞ்சம் டைம் பிளேயர். அதான் இந்த பாட்டு தான் சொல்றேன். அப்ப வண்டி வாங்கணும், வண்டி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஃபோனு தான். வண்டி வச்சிருந்து எதுனாச்சு அது? அதான் ரெடி ஆகுது. அந்த அவள் தான் ப்ரோ. வைக்க 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 வண்டி 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 நல்ல நல்ல அடிதான் அவனுக்கு. நல்லா அடிச்சா அப்புறம் மாதிரி நின்று அடிக்க பாருன்னா இன்னும் அவ்வளவு பெரிய பிடித்தியானே எனக்கு புரியல. எனக்கு நீ அவ்வளவு பெரிய பிடித்தியான்னு கேட்க. Well done. நல்லா அடி வாங்கிட்ட. இது கூட பண்ணானான்னு தெரியல. பண்ணிட மாட்டான் சொல்றேனே. நல்லா அடி வாங்கினாயா? பாட்டு நினைச்சிருந்தா 3 பேர் குத்துறாங்க. பழக்கம் அது. ஐக்கெல்லாம் ஸ்ப்ரேனா நினைட்டு அது அடிக்குது அம்மா அடி. இல்ல கார், இந்த கார் சுத்தி நிற்க கூடாது, அதுவும் தள்ளி நிறுத்திட்டு. இங்க வந்து முதல் தப்பு. நம்ம கிளம்பலாம் கார்ல. இந்த இடத்துல அவன் டீம் வந்து அவன் நம்ம காரணம் மேல அடிப்பான். Get in the car. தைரியமான என்ன பாருங்க. அந்த பாராட்டணும்ல. அது தப்பியா? எந்த இடத்துல நின்று அடிக்கணும், பின்னாடி கவர் கிடையாது, ஒரு கவர்ல இருந்து ஆடணும். அப்படியே ஓப்பன் தலைத்தி காட்ட இருக்கணும். நான் தான் புளித்தின்ற மாதிரி கரெக்டான இடம் இருக்கணும். அங்கே அடிச்சா நாக் ஆவானுங்க அப்படின்னு நினச்சுன்னு அடிக்கணும். ஒரு 3 பேர் வரானுங்க, சரி 3 பேர் வந்தாலும் இந்த இடத்துல கவர் அடிச்சு இங்கே ஓடி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் வரணும். ஒரு இது சின்ன ஒரு பிளான் வச்சிருக்கணும். எந்த பிளானும் இல்லாமல் அப்படியே குளிச்சு தலைத்தி காட்டினார்னா இதுல க்ளோஸ் ரேஞ்சு தான் ப்ரோ இந்த டீம்ல முக்காவாசி வருது. ஏன்னா லாங் ரேஞ்சா இருந்தால் இது போட்டு ஓடிடுறாங்க. க்ளோஸ் ரேஞ்சு தான் அடிக்க முடியுது. ஆனால் க்ளோஸ் ரேஞ்சே எனக்கு வரவே வராது. க்ளோஸ் ரேஞ்சே விட நம்ம ரேஞ்சே வராது நம்மளுக்கு. நம்ம ஆனால் க்ளோஸ் ரேஞ்சு எப்படின்னா ட்ரை பண்ணுறேன், அடிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அப்படிலாம் 2 மணி நேரம் கூட முடியல. மதியம் வந்து ஒரு 3 மணி நேரம் முடிச்சிடணும். பைக்கை விற்கானுங்க ப்ரோ ஒருத்தங்கிட்ட. என்ன கான்செப்ட் எப்படி எனக்கு தெரியாம. சரி டவுட் கேரியா? மாமா ஏமா நான் சாப்பிடதானமா சொல்றேன், சாப்பிட போறேன் தானே. Form up on me. அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. ஐக்லரு வா கிளம்பு. பக்கத்துல ஆரி ஊர், விழுப்புரம் பக்கத்துல. அதே சப்பாத்தி, அதே அந்த கீரை பருப்பு குழம்பு, சரியா? அது எத்தனை வா. நாங்களாம் என்ன இதான் நாங்க. ஏய் ஐக்கிள் தான் கேக்குதா இல்லையா உனக்கு? வாய்ஸ் வரணும். இந்த மாதிரி தெரியக்கூடாது. இவ்வளவு மாசம் பேசுனா ஒண்ணு. Get in the car. Form up on me.
அவத்த அந்த வண்டியில எதுவும் உனக்கு என்ன காசு வந்துச்சா இல்லையா? இந்த அமௌண்ட் தானா? எது ப்ரோ? இப்போ வண்டி வித்துட்டானுன்றதா? ப்ரோ எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. கேட்டா கலிஸ்டன்றானுங்க. இல்ல எத்தனை மாசம் எத்தனை மாசம் டியூ கட்டாம விட்டீங்க? ஏதாச்சும் வண்டி சொல்லு. மொத்தம் 2 வருஷம் போட்டோம் ப்ரோ. 2 வருஷத்துல எத்தனை மாசம் கட்டினா? 10 மாசம் கட்டேன். இன்னும் 14 மாசம் இருக்குது. அப்ப அந்த 14 மாசத்துக்கு கட்டுறதுக்குள்ள தீனு போயிட்டானுங்க. சரி, இப்போ உன்கிட்ட காசு கேக்குறாங்களா எப்படி? இந்த 14 மாசம் ஆமா திரும்பி கட்ட சொல்றானுங்க. என்ன நான் சொன்னேன் என்னால கட்ட முடியாதுன்ட்டாங்க. வண்டி சீஸ் பண்றாங்கல்ல, அப்புறம் எப்படி? அப்படின்னா கூட கட்டி தான் ஆகணுமா? அது எப்படி கட்டணும்? அசெட் அதுதான் ப்ரோ எனக்கும் தெரியல. இல்லையா? அசெட் இல்லாம எப்படி நான் கட்டுவேன்? அட தற்கரி நாய, அவன் எனக்கு கால் அடிக்கிறாங்க வந்து. காலு நான் சொல்றேனே, அதெல்லாம் எதுவும் கட்டாத. இருந்தாலும் போதும், வண்டியை கொடுங்க, நான் கட்டுறேன், அவ்வளவுதான். வண்டியும் எடுத்துனீங்க, என்னையும் கட்ட சொல்றீங்க, எனக்கும் காசு தர மாட்டீங்க, என்னதான் புரியலன்னு பண்ணோம். இப்போ என்கிட்ட ஆர்சி புக் இருக்குது. ஆர்சி புக்காக கால் பண்றானுங்க. அது அமௌண்ட் சொல்லி 20,000 ரூபாய் கொடுங்க ஆர்சி. அவ்வளவுதான். ஆமா 20,000 ரூபாய் கொடுங்க ஆர்சி புக் தரேன். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வண்டி ரேட் என்ன அது? 1,70,000 ரூபாய் வேணுமா? 1,35,000 ரூபாய். எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு போட்டீங்க? 5,000 சில்றேன். அமௌண்ட் என்ன கட்டினீங்களா? அதுதான் இப்போ வேற புது வண்டியும் வாங்க போனோம். அமௌண்ட் என்ன கட்டினீங்க ஃபர்ஸ்ட்? இன்சியல் அமௌண்ட்? ஆமா ப்ரோ, இன்ஷியல் எவ்வளோ 17,000 ரூபாய் கட்டினேன். 14 ரூபாய் இன்சியல் அமௌண்ட் கட்டினீங்க. லார் அடிக்காதடா வேணாண்டான்னு சொன்னா கேட்கறான். நான் காலை ஒருக்காடி அவன் இருக்கு, அவன் பேச கேட்க தொலைக்க மாட்டான். வா அந்த வேலை நம்ம முடியும். மலைக்கு அந்த பக்கம் அந்தாண்ட விழுது. ஜோனை குளிச்சுட்டு வர விட்டு பார்ப்போம். என்னமே லெஃப்ட் சைடில் அது அடிச்சானுங்க. டாப்ல போயிடலாம். ரொம்ப லோ வந்து அப்புறம் நம்ம அவனுக்கு அடிச்சு மாட்டான். நமக்கு அது சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துடும். இறங்கிக்க. மேலே வந்துட போறானுங்க, அதையும் பார்த்துக்கோ. நான் ஒரு செட்டிங்கான உட்காந்துட்டேன். அம்மா நான் இப்போ கில்லு தேவையில்ல. பொறுமையாக ஒன்று அடிச்சு சிக்கன் அடிச்சாச்சு. பாயிண்ட் இங்கே இருக்கிறான். Watch out! கேட்டு ரொம்ப ஓபன் பண்ணாது. ஏன் மேலே அடிப்பாங்க? ஒரு கால் அடிச்சா அவனை மேலே வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. பச்சைக்கு 2 ஸ்கோர் இருக்கு. 2 இருக்கா 3 இருக்கா தெரியல, பார்ப்போம். ஜோன் போனோம். கார் தேவை. அதுக்கப்புறம் அதுவே அவுட் ஆஃப் ஜோன். Marked a location. Enemies ahead.
இதெல்லாம் தலை ரொம்ப நன்றி. やめちゃった気をつけて அடப்பா. Not a problem. கீழ இருந்து வேற அடிக்கிறானு ப்ரோ. Help! அடிக்கவே ஆரம்பிக்கல ஐக்கில் அது. கீழ இருக்கிறவன 3 ஸ்கோர். கீழ இருக்கிறவன் வேற டீம் ப்ரோ. 3 ஸ்கோர். ப்ரொமோஷன் ஸ்டார்டட் ப்ரோ. நான் சொல்றேன்.